ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொளிது பார்த்திங்கன்னா, இந்த கன்னியாகுமரியில் ஒரு சகோதரி மெடிசின்ஸ் எடுத்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பேத்துக்கு நம்ம அதை அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஒரு 15 பேத்துக்கு மேலே நம்ம அந்த அட்ரஸ் அனுப்பி மெடிசின்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு இங்கே மெடிசின்ஸ் எடுக்க கூட. அதே போல் இந்த தகவல் சொன்ன தோழி எல்லாத்துக்கும் இது டக்குன்னு அனுப்புங்க அப்படிங்கிற மாரி இங்கே கொஞ்சம் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தவங்களுக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் நம்பர் எடுத்து அந்த அட்ரஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கிளியராக தெரியாமல், அதாவது ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவரா அப்படின்னு தெரியாமல், அங்கே போய் எத்தனை பேர் இந்த ஒயிட் பேட்சஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர்த்துக்கு ரிசல்ட் வந்துச்சு, என்னாச்சும் பக்க விளைவுக்கு இது அந்த மருத்துவம் மூலியமாக வருமா, அப்படிலாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் எல்லாத்துக்கும் நம்ம கைட் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துலேருந்தும் ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஏன்னா அப்படி செய்யக்கூடாது. இப்போ நாம் இதற்காக ஒரு 4 வருடம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பேர்த்த கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. இதில் நானே ஒரு சில டைம்லாம் தவறு செஞ்சுருக்கிறேன். அதாவது கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு ஹோமியோபதி மெடிசின்ஸ் நம்ம சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் இதே போல் தான் ஒரு ₹1000 ₹1500 மட்டும் வாங்கிட்டு மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. லோ டோஸ் மெடிசின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். நாமளும் அதை அந்த டைமில் வீடியோவே நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற அந்த புரிதல் கூட எனக்கு அப்போ கிடையாதுனால வீடியோவை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் அங்கே போனாங்க. ஆனால் அங்கே போகிறத பார்த்துட்டு இப்போ நாம் இதுமாரி ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து தான் நம்ம அனுப்புகிறோங்க, எவ்வளோ பேர் இதுமாரி குரூப் இருக்குதுன்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க பொழுது டாக்டர்கிட்ட. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஸ்னஸ் மாடலாக இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒட்டுக்கா 4 மாதத்துக்காக நீங்கள் மெடிசின்ஸ் வாங்கிக்கணும், அப்போ தான் நாங்கள் மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்லி 4 மாதத்துக்காக பார்த்திங்கன்னா 1500 மாதத்துக்கு அப்படி வாங்கிட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனீங்க அத்தனை பேர்த்துக்கு அது வேலை செஞ்சுன்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கு அது செட் ஆகாமல் சைடு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லாமல் ஒரு சிலருக்கு பரப்பி விட ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் ஒரு மாதமாக நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஐயா கூட பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மாதத்துக்கு ₹1000 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ₹100 அவ்வளோதான் வாங்குறாரு. இருந்தாலும் எல்லாருமே போயிடக்கூடாது. அப்படி போனால் அது என்னாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அது நம்மளை சாரும். ஓகேங்களா? அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹோமியோபதியில் பண்ண தப்பை இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக இருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம பனமரத்துப்பட்டி பகுதியில் ஒரு பச்சிலை வைத்தியம் எடுக்க போய் அதனாலேயும் நம்ம டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் பாதிக்க உள்ளாக்குனாங்க. இப்போ யுனானி மருத்துவத்துலேயும் ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் போகுது. ஆனால் அங்கே நம்ம மருந்து எடுங்கங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அங்கே கூட்டு போய் பத்திய உணவுகளை கற்றுத்தராங்க, சூப்பர் ஃபுட்டை கற்றுக் கொடுக்குறாங்க, ஹாப்பி மனநிலை அங்கே உருவாக்குறாங்க. ஒரு மாதம் நமக்காக நம்ம ஸ்கின்னுக்காக போய் லெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் இந்தியா முழுசும் அங்கே வராங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்டலாம் பேசி உரையாடும் போது ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது. அந்த அளவுக்கு இருக்கிற லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு. 2வது நமக்கான ரீசன் தெரிஞ்சு நம்ம உடம்புல என்ன வியாதின்னு தெரிஞ்சு குணமாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அங்கே லோ காஸ்ட்டில் இந்த பிளட் செக்கப்பு, யூரின் செக்கப்பு, மலன் செக்கப், இது போல் பரிசோதனை குறைந்த கட்டணத்தில் கவர்மெண்ட்டே நமக்கு பண்ணி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணுறதுனால அது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. இருந்தாலும் அதுவுமே ஒரு சிலருக்கு செட் ஆகலை. மற்றபடி நம்ம உண்ணும் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கக்கூடிய கோட்பாடு இது யாருக்கும் பக்க விளைவு தரப்போகிறது கிடையாது, பண இழப்பு கிடையாது. இதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் பல பேர் இதை ஸ்டேபிளாக தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒயிட் பேட்சஸை வெறும் உணவு மூலியமாக. நம்ம அங்கேயும் எங்கே சுற்றினாலும் உணவு தான் இன்றைக்கி முதன்மையாக. இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்றீங்க, இந்த பண்ணக்கோழிக்கறி, மீன் சாப்பிட்றீங்க, ரொம்ப புளிப்பு சாப்பிட்றீங்க, தூக்கம் கட்டுறீங்க, மன உளைச்சலுக்கு இதை கண்டே பயந்துட்டு இருக்கிறீங்கன்னா என்ன தான் மருந்து எடுத்தாலும் வேலை செய்ய போகிறது கிடையாது. இது எவ்வளோ பேர் அறிவிங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம பொறுத்துருங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் போயிருக்கிறாங்க, ரிசல்ட் வருதா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் போய் கூட டாக்டரை பார்த்துட்டு நம்ம கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். பொறுமை இல்லை எவ்வளோ பேர்த்துக்கு. அவங்க தான் சொல்கிறாங்களா அட்ரஸ் கொடுங்கன்னு. இப்போ நம்மளை எவ்வளோ பேர் பின்தொடர்றீங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. அதில் இனிமேல் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எவ்வளோ பேர் நம்ம இந்த தருணத்தில் எனக்கு அது சப்போர்ட்டாக சொன்னீங்க. நீங்கள் போகிறது தான் கரெக்டான வழி, நம்ம டக்குன்னு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல. எவ்வளோ பேர் என்னென்னா புதுசாக நம்ம சேவை மையத்தில் புதுசாக இணைஞ்சவங்களுக்குலாம் அது புரிதல் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்களா அட்ரஸ் கொடுங்க, மருத்துவத்தில் தீர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா, அவர் உண்மையிலே நல்லாவே குணப்படுத்துகிறாருன்னா அவர் பேட்டன் வாங்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. அதை ஃபார்முலா சொல்லி இதுதான் இந்த பொருள் தான், இந்த மருந்து தான், பக்க விளைவு கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்டன் வாங்கிட்டாருன்னா உண்மையிலே சொல்லப்போனால் வேர்ல்டுலேயே இந்தியா தான் இந்த மெடிசின்ஸ், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய புகழ் தெரியுமாங்க. அவர் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம் தெரியுமா.
நம்ம போல் நண்பர்கள்ட்ட இருந்து கூட காசு வாங்குற நோக்கம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாகவே கூட பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு லெவலில் இந்த பேட்டர்னை வந்து விற்பனை பண்ணலாம். அந்த அளவுக்கு அது ஒரு 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 குட் நியூஸ், ஓகேங்களா? ஆனால் அது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க லேப் செக்அப் பண்ணி சைட் எஃபெக்ட் இல்லை, உண்மையிலே ரிசல்ட் வருது அப்படின்னு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு மேலே கிளியராக ஃபுட்டு கேட்டகரியில் ஹாஸ்பிட்டல், அரசாங்க மருத்துவமனையோடைய விழிப்புணர்வுகள், டாக்டருடைய பேட்டிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் பிபி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.